100 days of 100 யூடியூப் கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம டே 7ல் இருக்கோம். UI UX டிசைன் வந்து 2024 பிகினராக ஈஸியாக அப்படி கற்றுக்கிறதுக்கான குட்டியான ஒரு ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது கூட சேர்ந்து அடிஷ்னலாக கொஞ்சம் டிப்ஸும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 2024 இப்போ தான் UI UX ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரையும் மாதிரி ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸும் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால். ஸோ நான் UI UX டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோட் மேப் பார்க்குறதுக்கு முன்னாடி UIனா என்ன UXனா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வீடியோவில் இதான் பற்றி ஃபஸ்ட்டு பேசுவாங்க. ஸோ அதையும் நான் இதில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. UIனா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் முன்னாடி என்னெல்லாம் பார்க்குறீங்களோ ஐகான்ஸு என்ன டெக்ஸ்ட்டு கலர்ஸு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து வர்றது. ஸோ அதை டிசைன் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்குறப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை அதை பார்த்து டென்ஷன் ஆகிறீங்களா அந்த ஆப்பை பார்த்து. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களை பற்றி யூசரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிசைன் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுமா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடோட ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று இருக்கும்ல ஸ்கெட்சு வரைபடம் பார்த்து பண்ணுறவங்க. ஸோ இந்த ரூம் இங்கே வச்சா நல்லாயிருக்கும், பாத்ரூம் இங்கே வச்சா நல்லாயிருக்கும், கிணறு அதை வந்து முன்னாடியோ பின்னாடியோ வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்து டிசைன் பண்ணுறாங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்குறப்போ வீடு கட்டி அந்த பெயிண்ட் அடித்து இந்த பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறாங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா UIயில் அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட் மேப்குள்ளே டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து UI UX கற்றுட்ருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒர்க்கில் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அங்கே எங்கேயும் போயிட்டு ஸோ UI UX படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுத்து அதில் வந்து ஒரு 100% எஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து போட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் ஈஸியாகவும் குயிக்காகவும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ UI UXன்னு வந்து ஒரு 3 monthsல கம்ப்ளீட் பண்ணலாம், 6 monthsல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு போடுவாங்க. பட் அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். 3 monthsல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்னெல்லாம் ட்ரெண்ட் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் சேர்ந்து அப்டேட் ஆகணும். அதனால உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UX மெத்தடாலஜிஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். UX டிசைன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், அப்புறம் டிசைன், டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரிலாம் வரும் ப்ராசஸ். ஸோ இது ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ அது டிசைன் பண்ணுறவங்கள பொறுத்து அவங்க என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அது படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. என்னெல்லாம் வேணும் எம்பத்தி ஃபேஸில் இதெல்லாம் வேணும். ரிசர்ச், சர்வே. ஸோ ஒரு சிலர் ரிசர்ச் மட்டும் பண்ணுவாங்க, சர்வே பண்ணுவாங்க, செகண்டரி ரிசர்ச் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களோட டிசிஷன் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இந்த டிசைன் ப்ராசஸை வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் மெயின். ஸோ அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே போதும். யூஸரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு டிசைன் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால UX மெத்தடாலஜிஸ் அதை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ நெக்ஸ்ட் UIன்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்புலரான டூல் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா. ஸோ அது மட்டும் லேர்ன் பண்ணாலே ஓரளவு போதும் தான் என்னோட தாட்டு. ஸோ அது போக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐகான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரும். ஸோ ஃபோட்டோஷாப் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ண போகிறீங்க உங்கள் டிசைனுக்கு, அதுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வச்சு நீங்கள் லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் அதெல்லாம் கூட. ஸோ UI டிசைனில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்படி ஒரு டிசைன் வந்து ஏஸ்தட்டிக்காக கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணுறது, ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் வந்து எப்படி வந்து அந்த டிசைனுக்கு வந்து கொண்டு வர்றது, ப்ராப்பராக எப்படி ஸ்பேசிங்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது, ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன் ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த சைஸில் இருக்குது. செகண்டரி டெக்ஸ்ட் வந்து சப்டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைட்டில் உள்ள கலர் வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் ஒரு கிளியர் விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறையா பிளாக்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் கூட பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணாலே ஓரளவு போதும். இதை வச்சு நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து அப்கிரேட் ஆக முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொலாபரேட் வித் அதர் டிசைனர். ட்ரெண்டு கூட நீங்கள் வந்து மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு ட்ரெண்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்களும் இதில் இருந்தாவது பார்த்து ரெஃபர் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ என்ன ட்ரெண்டு வருதோ UI ட்ரெண்டோ UX ட்ரெண்டோ என்ன வருதோ ஸோ அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயத்தை விட்டேன்.
ஸோ யூஎக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த லாஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக ஈஸியாக வந்து யூஸரை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இங்கே வைக்கிற எலமெண்ட்டை நம்ம இங்கே வச்சா யூஸர் இதை தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறாங்க, செகண்ட் எலமெண்ட் இங்கே தான் பார்க்கணுன்னா அதுக்கும் லாஸ்லாம் இருக்குது, ஃபிட்ஸ் லா, எக்ஸ் லாஸ், இந்த மாதிரி நிறையா லாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். யூஐ யூஎக்ஸ் வந்து டிசைன் பற்றின ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஓரளவு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் எடுத்து ரெப்ளிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இருக்குது அப்படின்னா அந்த டிசைனை வந்து அப்படியே நீங்கள் வந்து ரீடிசைன் பண்ணி பார்க்கலாம். ரீடிசைன்ற விட அப்படியே அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் இங்கே எடுத்து ரெப்ளிகா பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பண்ணி ஒரு நார்மலான ஒரு நீட்டாக வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீடிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ரீடிசைன் பண்ணலாம். அதில் உள்ள ப்ராப்ளம் ஏதாவது நீங்கள் சால்வ் பண்ணி எண்ட் டு எண்ட் வந்து ரீடிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக ப்ராப்பரான ஒரு கேஸ் ஸ்டடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து லோக்கல் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு பிஹான்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு வெப் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து வெப்சைட் ஒன்று கூட கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் கூட உங்களோட டிசைன் கேஸ் ஸ்டடி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி, ஸ்ட்ராங்கான கேஸ் ஸ்டடி தான் மேட்ரு டிசைன் ஜாபை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி அந்த கேஸ் ஸ்டடி கொடுக்குறப்ப நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் அமையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலே கூட உங்களை டேரெக்டாக வந்து உங்களோட டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிட போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெப்பில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவானா அந்த மாதிரி டிக்டாக் பண்ணிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க, ஏதாவது கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து நீங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கோங்க, அட்வர்டைஸ் பண்ணுங்கள். ஸோ 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனர் இருக்கார், நல்லா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலாரிட்டி வந்து கிரியேட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அங்கேயே உள்ளவர் உங்களை அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் உங்களை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் நல்லா பண்ணுவார், டேரெக்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிபிலிட்டியும் இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் சேர்த்து. சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க மெயினாக. ஸோ அதில் வந்து ரீல்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களோட டிசைன் பற்றின ரீல்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு க்ரௌட்லேருந்து தனியாக அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ முடிஞ்சால் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். லோக்கல் ஷாப்புக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணி தரது. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர சொன்னது எல்லாமே பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களை ஒரு நல்ல யூஐ யூஎக்ஸ் டிசைனரை வந்து கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின தாட்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெயிலையோ காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அருமையான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from குணா.